சமீபத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் குறித்தும் விஜய் சார் குறித்தும் வந்து நிறைய அந்த சேர்த்து வச்சு பேசுற அந்த வழக்கம் வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஏங்க திரை உலகில் ஸோ அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும். கிசுக்களுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. டைவர்ஸ் மட்டும் இல்லை, அதாவது குடியிருக்கிற உரிமை அதே வீட்டில், திருமண விலக்கு, டைவர்ஸ் ரெண்டையுமே அவங்க வந்து வாபஸ் பெற்றுட்டாங்க. நீதிபதி அதை அக்செப்ட் பண்ணும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, ஆனால் திரும்ப கூட எப்போவாவது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வரலாம். சங்கீதா அவர்களுடைய இந்த மனமாற்றத்துக்கு வந்து பல்வேறு வகையான காரணங்கள் வந்து சொல்கிறாங்க சார். அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருக்காரு. ஸோ இதனால தான் இந்த மனமாற்றத்துக்கு காரணம் வந்து சொல்கிறாங்க. தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு என்பது உலகம் பூரா இருக்கிற ஒரு பிரச்சனை, எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற பிரச்சனை. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். நான் என் மனைவியை பிரிய விரும்பலை, மனைவியோடு பிள்ளைகளோடு இருக்க தான் விரும்புகிறேன், சேர்ந்து வாழ தான் விரும்புகிறேன்றது தான் ஆலலாங் அவருடைய லைனு. அதனால தான் அவர் டைவர்ஸ் கொடுக்கவே இல்லை. நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவரை விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டு பேசுறது, அவதூறு பண்ணுறது இருக்கு பாருங்கள், அது வந்து ரொம்ப மோசமான ஒரு அரசியல் கலாச்சாரமாக தான் நான் பார்க்குறேன். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவதனன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நேற்றைய தினத்திலிருந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்பவே வைரலாக போயிருக்கு. அந்த நியூஸ் குறித்து வந்து நீங்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எதை பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சிருக்கும். விஜய் சங்கீதா அவங்களுடைய அந்த விவாகரத்து வழக்கு தான். அவங்களோட இந்த மனுவை வந்து வாபஸ் பெற்றிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அவங்க மீண்டும் சேர்ந்து வாழ போகிறதா ஒரு செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. சங்கீதா அவர்கள் கேட்ட தொகையை வந்து விஜய் அவர்கள் கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ திமுகவாக இருக்கட்டும், மற்ற எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கீ டூலாக வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா சங்கீதா அவர்களை வச்சு தான் அந்த பெண்கள் ஓட்டை வந்து விஜய் அவர்களை உடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் வந்து பார்த்தாங்க. ஒட்டுமொத்தமாக இப்போ அந்த எண்ணத்தில் வந்து மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு எல்லாருக்கும் குடும்ப வாழ்க்கை என்பது என்ன சிறப்பாக இருந்தால் தான் மற்ற துறைகளில், அது பொது வாழ்க்கையாக இருக்கலாம், அரசியல் வாழ்க்கை, எல்லாத்துலேயும் சிறக்க முடியுங்க. வீட்டில் நீங்கள் பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே போய் நீங்கள் என்ன செய்ய முடியுங்க? பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. நீங்கள் என்ன தான் பெரிய அதெல்லாம் கவலைப்படலைன்னா கூடங்க ஒரு ஓரத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது ஹியூமன். நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷன் நொண்டியாக கூட இருந்துடலாம், நான் ஒண்டியாக இருக்கக்கூடாதுன்னு அன்பே வேலை நாகேஷ் ஒரு வசனம் பேசுவோம். ரொம்ப கரெக்ட் அது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ நீட் கம்பேனியன். உங்களுக்கு ஒரு தோழி தேவைப்படும். ஆணாக இருந்தால் தோழி, பெண்ணாக இருந்தால் தோழன் தேவைப்படும். ஏன்னா ஏஜ் ரிலேட்டட் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மற்ற யாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணிக்க முடியாது அன்லெஸ் யூ ஹாவ் எ கம்பேனியன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒய்ஃப், ஃப்ரெண்ட், அந்த மாதிரி. அதனால் விஜய் சங்கீதா அவர்கள் இணைவது என்பது என்னை பொறுத்தவரையில் ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. இது வந்து தவிர்த்திருக்கணும். அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனதையே தவிர்த்திருக்கணுன்றது தான் என்னுடைய. அதுவும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூஸ் பண்ண டைம் பாருங்கள், ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன். அதாவது அவங்கள வந்து யாரோ மிஸ்லெட் பண்ணியிருக்காங்க பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக, அட்வான்டேஜுக்காக அப்படின்றது தான் நான் அப்போவே நினச்சேன் நான். ஏன்னா நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி பெண்கள் தான் கோர் ஓட் பேங்க் விஜய் அவர்களுக்கு. அதில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டோம்னா இவரை வீழ்த்திடலான்றதுக்காக தான் திட்டமிட்டு. இந்த அம்மாவுக்கு அது புரியல. சங்கீதாவுக்கு வந்து தான் மிஸ்யூஸ்டு அகெயின்ஸ்ட் மை ஓன் ஹஸ்பண்டுன்றது அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு இந்த அரசியல் சதுரங்கத்தில் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி தான் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண வச்சாங்க. இட் ஷுட் ஹவ் பீன் அவாய்டட் அட் தி ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்து இருக்கணும். இன்றைக்கி வந்து நேற்று செங்கல்பட்டு கோர்ட்டில் திரு விஜய் பர்சனலாக அப்பியரன்ஸ் ஆகலை. அவர் வந்து அசம்பிளி இருக்கிறதால டைம் கேட்டிருக்காரு. பட்டு லண்டன்லேருந்து ஆன்லைனில் வந்து அவங்க அப்பியர் ஆகியிருக்காங்க. அவங்க ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. அந்த
பெண் நீதிபதி தான் நினைக்கிறேன், சுஜாதாவோ ஏதோ கேள்விப்பட்டேன். ம், ம், ம். அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய சுய நினைவோடு மன நிறைவோடு தான் இதை முடிவு எடுத்திருக்கேன், என்னை யாரும் கம்பல் பண்ணல, நிர்பந்திக்கல. ஏன்னா சட்டான்னு அப்படின்னா மிரட்டினாங்கன்னுவாங்க. சும்மாவே வாயை மெல்றவனுங்களுக்கு அவல் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப தெளிவாக நீதிபதியும் அதை என்ஷூர் பண்ணியிருக்காங்க. யாராவது உங்களை நிர்பந்தம் பண்ணாங்களா, நீங்கள் எதுக்காக போட்டீங்க, இப்போ ஏன் வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த லிட்டிகேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். அதே போல் இன்னொன்றும் போட்டிருந்தாங்க, டைவர்ஸ் மட்டும் இல்லை, அதாவது குடியிருக்கிற உரிமை அதே வீட்டில், திருமண விலக்கு, டைவர்ஸ் ரெண்டையுமே அவங்க வந்து வாபஸ் பெற்றுட்டாங்க. நீதிபதி அதை அக்செப்ட் பண்ணும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, ஆனால் திரும்ப கூட எப்போவாவது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வரலாம், நீங்கள் வாபஸ் வாங்கிட்டோமே திரும்பி வர வேணான்னு, உங்களுக்கு வேறு ஏதாவதுனா கூட திரும்பி வரலாம்லாம் சொல்லியிருக்காங்க. அது அவங்க சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதா அவர்களுடைய இந்த மனமாற்றத்துக்கு வந்து பல்வேறு வகையான காரணங்கள் வந்து சொல்கிறாங்க சார். அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருக்காரு. ஸோ இதனால தான் இந்த மனமாற்றத்துக்கு காரணம் வந்து சொல்கிறாங்க. பதவிக்காக வந்து சங்கீதா அவர்கள் வந்து விஜய் சார் கூட இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு. அது எதிர்கட்சிகள்லாம் இப்போ நிறைய இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசியல்ன்றது வந்து ஒரு மாதிரியான சீப்பான அரசியலாக வந்து போயிட்டுருக்கு. சீப்புன்றதை விட அருவருக்கத்தக்க மலிவான அரசியல் நீங்கள் சொல்கிறது. ஓகே, நான் சொல்கிறது அருவருக்கத்தக்க ஆபாசமான அரசியலாக போயிட்டுருக்குங்க. தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு என்பது உலகம் பூரா இருக்கிற ஒரு பிரச்சனை, எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். இதை வந்து அரசியலுக்காக அதை வந்து பயன்படுத்துவது, பிரச்சாரம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு குரூட் அட்டம்ப்டாக தான் நான் பார்க்குறேன், யார் பண்ணாலும். ஓகே. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள், முதலமைச்சர் ஆகிட்டாரு அதனால் சேர்ந்து ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க அவங்க தாம்பத்தியத்தையே. இல்லை இல்லை, இந்த மாதிரி சங்கீதாவுடைய அவங்களுடைய ஒரு கருத்து வேறுபாடு வந்தது, அதனால் கருத்து வேறுபாடோடு வாழ வேணான்னு பிரியணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அது தப்பான முடிவு தான். அதை அட்லீஸ்ட் இப்போ அதை சரின்னு அவங்க இந்த முடிவு வந்து நம்ம எடுத்தது தவறு, பிள்ளைகள் எதிர்காலம், கணவரின் அரசியல் எதிர்காலம், வாழ்க்கை அப்படின்னு அவங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். மேபி அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம், நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கணவரை, அவர் மேலே சொல்லப்பட்ட சில புனைவுகள் கதைகளெல்லாம் நாம் நம்பிட்டோம், அது அப்படின்னு அவங்கள, இல்லைன்னா வேறு சிலர் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க அரசியல் சதுரங்கத்துக்கு அப்படின்னு கூட இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கலாம். அதனால் அவங்க வாபஸ் பண்ணியிருப்பாங்களே ஒழிய, நீங்கள் முதல்ல கூட ஒன்று சொன்னீங்க, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, அவர் கேட்குற தொகையை கொடுத்துட்டாரு அப்படின்றதால அவங்க வாபஸ் வாங்குறாங்கன்னு ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. See, if you want to separate legally from your husband, the only way and only way is divorce. ஓகே. ஸோ டைவர்ஸ் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்றதே அவங்க வந்து பிரிந்து வாழ விரும்பலை. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஆலாலாங்க அவர் இதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நான் என் மனைவியை பிரிய விரும்பலை, மனைவியோடு பிள்ளைகளோடு இருக்க தான் விரும்புகிறேன், சேர்ந்து வாழ தான் விரும்புகிறேன்றது தான் ஆலாலாங்க அவருடைய லைனு. அதனால தான் அவர் டைவர்ஸ் கொடுக்கவே இல்லை. அவர் கொடுக்க மாட்டேன்றாருன்னு தான் இவங்க நீதிமன்றத்துக்கே வந்தாங்க. இப்போ ரெண்டு பேருமே அவங்க தரப்பு வக்கீலும் சொல்லிட்டு இருக்காரு, விஜய் தரப்பு எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை, நாங்கள் தான் ஏற்கனவே சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே நாங்கள் லைன் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் சேர்ந்து வாழ்வதற்காகத்தான் அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்களே தவிர, இதில் ஏதோ முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா, ஏங்க ஊருக்கு ராஜானால வீட்டுக்கு பிள்ளை தானேங்க. நீங்கள் வந்து ஊரில் பெரிய ஆளாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் கணவன் தான், அப்பா தான் பிள்ளைக்கு, நீங்கள் மகாராஜானா ரோட்டில் தான். அதனால் இந்த முதலமைச்சர்லாம் அதெல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் ஒன்றும் கீ ரோல் ப்ளே பண்ணாது. இல்லை சார், இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சரி, இப்போ சங்கீதா அவர்கள் பேசினா வந்து விஜய் அவர்கள் இந்த அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து பேசினா அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இரண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யார் என்னவோ வானத்திலேருந்து சொன்னாங்க. திமுக எதிர்கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்ணாங்க, லோயஸ்ட் இன் பாலிடிக்ஸ். நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவரை விமர்சிக்கலாம், ஆனால் ஒரு பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டு பேசுறது, அவதூறு பண்ணுறது இருக்கு பாருங்க,
அது வந்து ரொம்ப மோசமான ஒரு அரசியல் கலாச்சாரமாக தான் நான் பார்க்குறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான மோசமான கலாச்சாரம் என்பது ரொம்ப நாளாக இருக்குது. எப்போ இந்த திராவிட கட்சிகள் வந்து 67ல் இல்ல சார், தேசிய கட்சியான காங்கிரஸை வீழ்த்தினாங்களோ, நான் அதுக்காக திராவிட கட்சி அதான். நேஷனல் பார்ட்டின்னு சொல்ல, ஒட்டுமொத்தமா நம்ம 67லேருந்தே இது நடந்துடுச்சு. அண்ணா பண்ணியிருக்காரு, பெரியார் திருமணத்தை கொச்சப்படுத்தினாங்க, தீக்காவை எதுக்கு விட்டு வெளியே வந்தாங்க. சி, நான் என்ன சொல்கிறேன்னா, தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் பொது வாழ்க்கை என்பது வேறு. இதை நீங்கள் பிரித்து பார்க்கணும். இதை பிரித்து பார்க்காம இருக்கிறதன் விளைவு தான் தேவைப்பட்ட பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ண வேண்டியது. அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ பெரியார், தந்தை பெரியார், அவர் வயசில் அவருக்கு துணை வேணும்னு சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும்னு மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தா அது திருமணத்தை மீறிய பந்தம்னுவீங்க. கல்யாணம் பண்ணி ஒரு உரிமை கொடுக்குறாரு, தன்னுடைய மனைவின்ற அந்தஸ்து கொடுக்குறாரு. அதை எதிர்த்துட்டு நீங்கள் வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிங்க. ஆனால் இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கிற எல்லா மந்திரிகளுக்குமே மோர் தென் ஒன் ஃபேமிலி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 2, 3லாம் வச்சுருக்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் பர்சனல் லைஃப் நீட் நாட் பி டிஸ்கஸ்ட் இன் பாலிடிக்ஸ். இல்லை சார், இது பர்சனல் லைஃப்ன்றதை விட இப்போ ஜேசன் சஞ்சய் அவருடைய ஒரு திரைப்படம் வந்து திரைக்கு வரப்போகுது, சிக்மான்ற ஒரு திரைப்படம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரியான அந்த விஷயத்தில் போனால் அவருடைய இந்த சினிமா வாழ்க்கைக்கு வந்து ஆரம்பமே ஒரு முற்றுப்புள்ளி ஆகிடும். ஸோ இதனால வந்து நம்ம விஜய் சாரை பகச்சிக்கிறது வந்து இந்த இடத்துல தப்பாயிடும். ஏன்னா இன்றைய இல்ல சார், இப்ப இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு படம் வந்து நல்லா போகணும்னா அது வந்து விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கணும், இல்லை அந்த நடிகர்கள் இல்லை ப்ரொடியூசர் வந்து விஜய் சாரை வந்து பற்றி பேசியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ரீச் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பகச்சிக்கான்னு சொல்லிட்டு தான் அப்படி ஒரு விமர்சனங்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க சார், நம்ம அந்த சோஷியல் மீடியாஸில் பார்க்குறோம். இதுவும் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியுதுங்க. அதாவது முதல்ல சொன்னீங்க அவர் முதல்வர் ஆகிட்டாருன்றதுக்காக இந்த முடிவு எடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, அவங்க பையன் இது படம் ஃபஸ்ட்டு படம் வருது, அது வெற்றி பெறணுன்றதுக்கு. அதாவது ப்ளீஸ் டோன்ட் புட் மோட்டிவ்ஸ் இன்டு அவர் குட் டிசிஷன். ஒரு தாயா, ஒரு மனைவியா அவங்க எடுத்திருக்கிற ஒரு நல்ல முடிவுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். இதெல்லாம் அனுபவிச்சா தாங்க தெரியும். பிரிவு என்பதுங்க கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப 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 சோகத்தை உண்டாக்கும். நீங்கள் வெளியே காட்டிக்கலன்னா கூடங்க கணவன் மனைவியை ஒரு 27 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஏங்க நம்ம 2-3 நாள் பழகின ஆளையே பேச முடியல, பார்க்க முடியல, பிரியணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க. உண்மையாக நீங்கள் அவங்கள பேசிச்சிங்கன்னா இப்போ 27 வருஷம் 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு நம்மலாம் பார்த்துருக்கோம். அதனால் வந்துங்க இது வந்து டோன்ட் புட் மோட்டிவ்ஸ். இந்த மாதிரிலாம் சீப்பாக ஒரு படம் வெற்றி பெறணும், முதல்வர் ஆகிட்டார், முதல்வரின் மனைவின்ற அந்தஸ்து கிடைக்கும்ன்றதுக்காகலாம் அவங்க வந்து ஒரு ரொம்ப யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் அவங்க சேர்ந்து வாழ விரும்புகிறாங்க. திரு விஜய் மேலே இருந்த தப்பு அபிப்பிராயம் தப்புன்றத இன்னைக்கு அவங்க உணர்ந்திருக்கலாம். காலம் வந்து அவங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கலாம். அரசியல் ரீதியாக அவங்கள பகடைக்காயா சில பேர் பயன்படுத்தி இருப்பதை அவங்க இன்னைக்கு உணர்ந்திருக்கலாம். இதுதான் அந்த முடிவுக்கு வர காரணமே தவிர மற்ற நீங்க சொல்றதெல்லாம் அவங்க வந்து அவருடைய மகளுக்காக தான் வந்து சேர்ந்திருக்காங்க. இன்னொன்று வந்து சமீபத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் குறித்தும் விஜய் சார் குறித்தும் வந்து நிறைய அந்த சேர்த்து வச்சு பேசுற அந்த வழக்கம் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஏங்க திரை உலகில் அதுக்கு ஒரு எண்டு கார்டு கிசுக்களுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. சிவகார்த்திகேயனை பத்தி எவ்வளவு கிசுகிசு இருக்கு, தனுஷை பத்தி எவ்வளவு கிசுகிசு இருக்கு, ஒவ்வொருத்தரை பத்தி நிறைய கிசுகிசு இருக்குங்க. எம்ஜிஆரை பத்தி, சிவாஜியை பத்தி சினிமா உலகமே ஒரு ஒரு கிசுகிசு அதிகமாக பரப்புகிற உலகம். அப்போ அந்த உலகத்தில் இதெல்லாம் சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். தே ஆர் கொலீக்ஸ், கோஸ்டார்ஸ். இப்போ நம்ம ஸ்கூல் மேட், காலேஜ் மேட்டோட ஆஃபீஸ் மேட், கொலீக், அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு சினிமா ஏன் டிஃப்ரெண்ட்டான மீடியம்ன்றனா, நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஆஃபீஸில் பண்ணால் ஒரு லெவலுக்குள்ளே தான் இருக்கும் உங்கள் உறவுகள். அது வந்து அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்காது. ஆனால் இங்கே காட்சியை நெருங்கி நடிக்கிற மாதிரி இருக்குமே, புரியுது, கட்டி அணைக்கிற மாதிரி இருக்கும், அவங்கள வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இது மாதிரி காட்சிகள்லாம் வரும்போது கிசுகிசுக்கள் உருவாவது இயற்கையாக உருவாகும். சும்மாவே கதை கட்டுறவனுங்க
அதனால் வந்துங்க இதை வந்து இக்னோர் பண்ணணும். இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் வந்து ஒரு மேல் டாக்டர் ப்ரெக்னென்சி ஒரு ஃபீமேலுக்கு பார்க்குறாருன்னு சொன்னால் அவர் டாக்டராக தான் இருப்பார், டாக்டராக தான் பார்ப்பார். அப்போ தொழில் அது. நீங்கள் அது வந்து அதை வந்து வேற மாதிரி கண் கொண்டு பார்த்தீங்கன்னா அது உங்கள் பார்வை கோளாறு. இல்லை சார், இப்போ அது மற்றவர்கள் வந்து இப்போ இந்த பொது மேடைகளில் வந்து பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அது ஒரு அவர் மிகப்பெரிய பேசலைங்க. அவர் என்ன பண்ணார்னா ஒரு இரட்டை அர்த்தத்தில் கீழே இருந்து திரிசான்னு கத்துனாங்க. அப்போ அவர் வந்து அதுக்கு வலுவூற்றும் வகையில் இந்த ஒரு மோசமான விஷயத்துக்கு எங்கே தண்ணி வரலனாலும் இங்கே தண்ணி வந்தாகணும்னு சொல்கிறார். ரொம்ப அவரெல்லாம் அரசியல் இருப்பதுக்கே லாய்க்கு இல்லாத ஆளுன்றதை காட்டிட்டார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ இதுக்கு நாம் ஒரு எண்டு கார்டு போடுவோம், அதுக்காக அதனாலே எண்டு கார்டு ஆயிடும்லாம் சொல்லாதீங்க. அதாவதுங்க அவதூறு பேசுகிறவங்க, அதாவது ஒரு பழமொழி கூட ஒரு கவிஞர் சொல்லுவார், கலங்கம் சொல்ல கற்பிக்க ஒருத்தன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் சொல்றவன் இருப்பான். அதனால நம்ம மனசாட்சி தாங்க, மற்றவங்க சொல்றத மற்றவங்க பேசுறதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. என் மனசாட்சி என்ன சொல்லுது, எனக்கு தெரியும் நான் நல்லா தான் போயிட்டு இருக்கேன். விஜய் கூட அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி சொல்லிட்டாங்கப்பா அவங்க தவிர்க்கணும், அவங்க கூட அப்படிலாம் பார்க்கல அவர். அப்படின்னா அவங்க சொன்னது ரைட்டுன்னு நீங்களே ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். த்ரிஷாவோடு பழகுவதை அவர் ஒரு நட்பு ரீதியாக தான் வச்சுக்க, ஒரு கொலிக்கு கோஸ்டார்னு தான் பார்க்குறாரு. அதனால தான் அவர் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருட்டுத்தனமாக ஏன் அவர் வந்து பண்ணணும்? அப்படி தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மனசில் ஒன்றும் இல்லை, தெளிவாக இருக்கார். ஒரு கொலிக், ஒரு கோஸ்டார், வெல்விஷர், பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோதானே. ஏன் அவர் ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாதா? அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் சினிமா உலகத்தில் இது வந்து மிகப்பெரிய அகழிங்க. இப்போ சினிமா உலகத்தில் ஒரு 30 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்காரு. அவர் மேலே ஏதாவது ஒன்று ஒட்டி இருக்கா? 5 வருஷம் இருந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின் மேலே ஏகப்பட்டது ஒட்டி இருக்கு, 10-15 ஒட்டி இருக்கு. தனுஷ் அதனால இல்லை, நான் சொல்கிறேன் 30 வருஷம் ஒரு ஆள் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரே வரலையே. தப்பு பண்ணுறவன் எப்படி ஒன்றாலும் தப்பு பண்ணுவான்ல, அது வாய்ப்பு அதிகமாச்சு சினிமாவில். அதில் தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, கேரக்டர் வைஸ் அவருடைய பிராட்டப்பு, அவருடைய குடும்பம், இதெல்லாம் வந்து அவரை ரொம்ப நல்ல மனிதனாகத்தான் நாங்கள் வளர்த்து எடுத்திருக்கு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.